உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே சொன்ன மாதிரி தான் லென்த் மெஷர்மெண்ட் தான் அதிகமாக கேட்பாங்க. இப்போ ஒரு மனுஷன் வந்து பர்சன் வந்து 165 சென்டிமீட்டர், இதை வந்து மீட்டரில் எழுதி சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா 1 மீட்டருக்கு என்ன வேல்யூ? 1 மீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டரு எவ்வளோ? 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். சரியா? இப்போ இங்கே சென்டிமீட்டர் இருக்கா, மீட்டரில் மாத்திரம் அப்படின்னா 165 டிவைடட் பை 100. சரியா? அப்போ என்ன ஆகுனா பிளேஸ்ல இருந்து 100 இருக்கா. ஒருவேளை உனக்கு தெரியலனா, ரொம்ப தெரியல அப்படின்னா, அதாவது எங்களுக்கு வந்து இது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்றவங்க அல்லது மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான ஐடியா என்ன அப்படின்னா, இதான 1 இன்ட்டு 100 அடுத்து பிளஸ் 6 இன்ட்டு 10 பிளஸ் 5 இன்ட்டு 1 அவ்வளோதானே. கீழே 100னா 100 என்ன இருக்கு, இதை மட்டும் அடிச்சுட்டு தானே இருக்கு 1, அது 1 மட்டும் போட்டணும். அதுக்கப்புறம் மற்றதுக்கெல்லாம் பாயிண்ட் வச்சுட்டு அப்படி எழுதணும் 6 5. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன, 165 டிவைடட் பை 100. அப்போ ஒவ்வொருக்கு ஒவ்வொரு பாயிண்ட். 1னா இங்க பாயிண்ட் வைக்கணும், 2னா இங்க, அப்போ 1.65. சரியா? இது வந்து யாருக்கு அப்படின்னா மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு. நல்லா படிக்கிறோம் நீங்க அப்படி பண்ணக்கூடாது. இப்ப 100னா 165 அப்படின்னா இதுல வந்து 100னா எத்தனை 100 இருக்குன்னா ஒரு 100 மட்டும் இருக்கும், அப்போ 1 தான். 6ல இருக்கு, அப்போ வந்து 100 அப்படின்னா 100 வந்துருதா 1. அடுத்து வந்து 65ல இருக்காது, அப்போ பாயிண்ட் வச்சுட்டு இது முடிஞ்சது. இந்த 65 பக்கத்துல ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ 650. அதுல எத்தனை 100 இருக்குன்னா 600 இருக்கும், பாயிண்ட் 600. அப்போ 550 இருக்கும், 50. அந்த 50 பக்கத்துக்கு வரப்ப ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாயிண்ட் வைக்க வேண்டியதில்லை, ஏன்னா ஆல்ரெடி பாயிண்ட் இருக்கிறதுனால. இப்போ 500ல எத்தனை 100 இருக்குன்னா 500. புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு இது 3 விதமா இருக்கு. இதுல வந்து கரெக்டான மெத்தட் இப்படித்தான் போடணும். 165/100 அது. சரியா? எழுதிக்கிறது அப்படி தனித்தனி எழுதிக்கப்பா. என்னன்னு சொல்லியிருக்காங்க 3 விதமா சொல்லியிருக்கேன், அது 3 விதமா எழுதிக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஞாபகம் இருந்தா கூட நீங்க அதை போட்டுக்கலாம். அப்படி நம்ம என்ன பண்ணோம்னா சென்டிமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்ணோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், மீட்டரை கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணிடலாங்க. சரியா? 2 சம் அதுல போடுறோம். 537 மீட்டர், அது 537 மீட்டர் ஈக்குவல் டு how many கிலோமீட்டர்? கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணணும். ஒரு கிலோமீட்டருக்கு எத்தனை மீட்டர்? 1000. 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அப்போ 573 டிவைடட் பை 1000. இது மீட்டர் இது இருக்கு. ஓகேயா? இப்போ இதுல என்ன ஆயிடுச்சு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமா போடுறதுன்னு வச்சுக்க, 1 0க்கு 1, இன்னொரு 0க்கு இன்னொரு 0க்கு இன்னும், இங்க ஒரு 1 இருக்கு. ஸோ என்ன பண்ணணும், அதுக்கு பதிலாக 0 பாயிண்ட் வச்சிடணும். 3 0 இருக்குன்னா 3 ஸ்தானம் பார்த்து, அப்போ 0.573 கிலோமீட்டர். இது ஆன்சர். புரியுது? எப்படி எழுதுன்னு புரிஞ்சுட்டீங்களா? நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த 0 வச்சு போடுறதெல்லாம் எக்ஸாமுக்காக குருடுத்தனா போடுறது, அப்படி போடக்கூடாது. நான் சொல்ற மாதிரி தான் போடணும். சரியா? 537 இது இங்க என்ன பண்ணிடுவோம், இதை தனியா வச்சுட்டு இதை ஒரு தனியாக மாத்திக்க. எப்படி மாத்தி போட்டோம்? சரியா? இப்போ வந்து 537 மீட்டர் வந்து கிலோமீட்டரா மாத்த போறோம் அப்படின்னா 537 டிவைடட் பை 1000. இப்போ வந்து 537ல 1000 இருக்காது, அப்ப என்ன பண்ணணும்,
ஜீரோ போட்டு பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஒரு ஜீரோ ஆட் பண்ணிடணும். அப்போது 5370 மாறிக்கும். அப்போ எத்தனை இருக்கும்? 5000 இருக்கும். 5 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 370 வந்து 1000 இருக்காது. அதுக்கப்புறம் ஜீரோ ஆட் பண்ணணும். இங்கே பாயிண்ட் ஆல்ரெடி வச்சதுனால வைக்க வேண்டியதில்லை. இதில் வந்ததுன்னா 3000 இருக்கும். அடுத்தது 700 1000 இருக்காது. ஜீரோ ஆட் பண்ணிக்கணும். இங்கே பாயிண்ட் ஆல்ரெடி இருக்கிறதுனால பாயிண்ட் வைக்க வேண்டியதில்லை. இப்போ 1000 7000 இருக்கும். அப்போ 537 ஜீரோ பாயிண்ட் அப்படிங்கிறப்போ இது படிக்கும்போது 0.537 அப்படின்னு படிக்கக்கூடாது. 0.537 கிலோமீட்டர். சரியா? 0.537 கிலோமீட்டர் அப்படிதான் படிக்கணும். இது மாதிரி தான் போடணும். சரி, இப்போ நெக்ஸ்ட் மீட்டரே வந்து கிலோமீட்டர் மாத்திரம். $3,983 மீட்டர். அதை வந்து கன்வெர்ட் டு கிலோமீட்டர். சரியா? இப்போ என்ன வந்து 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஒரு கிலோமீட்டர் 1000 மீட்டர். இப்போ 3983 மீட்டர் வந்து கிலோமீட்டரா மாற்ற போறோம். அப்போ 3983 divided by 1000. சரியா? இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா 1000ல வந்து 3 இருக்கும். 3000 இருக்கும். அதுக்கப்புறம் 983ல வந்து 1000 இருக்காது. அதனால பாயிண்ட் வச்சுட்டு இங்க ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கணும். அப்போ 9813 வரும். அப்போ இதுல வந்து 9000 இருக்கும். அடுத்து 830ல வந்து 1000 இருக்காது. அப்போ இன்னொரு ஜீரோ ஆட் பண்றோம். பாயிண்ட் ஆல்ரெடி இருக்கிறதுனால பாயிண்ட் வைக்க தேவையில்லை. இதுல இருந்து 8000 இருக்கும். 8 போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் 300 இருக்கும். 3000 மாறிடும். 3. சரியா? இது கரெக்டான மெத்தட். மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு அப்படின்னா 3983 மீட்டர் 1000. இப்போ ஒவ்வொரு சைபருக்கும் ஒரு ஸ்தானம். இது ஒரு சைபர், இங்க 1, 2வது சைபர், இது 2வது, 3வது சைபர் இங்க, அடுத்து பாயிண்ட். அப்போ 3.983 கிலோமீட்டர். இப்போ வந்து 3.983 கிலோமீட்டர்ஸ். 3.983 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லணும். எழுதிங்க.